ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சூப்பரான வேர்க்கடலை காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செய்ய சொல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுக்கோங்க. இப்போ நான் வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வேர்க்கடலையே வறுத்து பொடி பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி மாவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். குழம்பு நல்லா திக்காக கொதித்து வரும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாதத்துடன் சாப்பிட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.